அந்த அழகான கிராமத்தில் தான் நம்ம பொண்ணு வாழ்ந்துட்டு வர்றான். அவனுக்கு அப்பா அம்மா அக்கா தம்பி அப்படின்னு யாருமே இல்லை. அவன் ஒரு அனாதை. அவன் தினமும் பொழுது விடிந்ததும் கிளம்பி ஜமீன்தார் ஐயா வீட்டுக்கு போயிடுவான். அந்த ஜமீன்தார் கொஞ்சம் கோவக்காரர், அப்புறம் சுயநலவாதியும் கூட. ஆனால் அவரோட மனைவி பார்வதி அம்மா நல்ல குணமானவங்க. நம்ம பொண்ணனை அவங்க சொந்த பிள்ளை மாதிரி பார்த்துக்குவாங்க. ஏன்னா பார்வதி அம்மாவுக்கு திருமணமாகி 20 வருடங்களாக குழந்தையே இல்லை. அதனால் பொண்ணனை சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. பொழுது விடிந்தது. வழக்கம் போல பொன்னன் அவன் வீட்டிலிருந்து கிளம்பி ஜமீன்தார் ஐயா வீட்டுக்கு சென்றான். என்னங்க, நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன பொண்ணா, வேலைக்கு வந்துட்டியா? சரி, இன்னைக்கு கிழக்கு பக்கமா இருக்கிற வயலுக்கு போய் அறுவடை செஞ்சுட்டு எல்லா நெல்லையும் மூட்டை கட்டிட்டு சாயங்காலமா மாட்டு வண்டியில கொண்டு வந்து வீட்டில் போட்டுரு. சரிங்க ஐயா. வாசனை நல்லா இருக்கு, சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. பார்வதி அம்மா நல்லா சமையல் பண்ணுவாங்களே. சரி, இன்னைக்கு எப்படியாவது நல்லா வேலை செஞ்சு ஜமீன்தார் ஐயாவை சந்தோஷப்படுத்திட்டா கட்டாயம் இன்னைக்கு மிச்சமான சாப்பாட்டை நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே வயலுக்கு புறப்பட்டான். வயலுக்கு வந்து எல்லா நெல்லையும் அறுவடை பண்ணுறான், கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காம. ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ மூட்டை கட்டின நெல்லை ஐயா வீட்டுக்கு கொண்டு போய் வச்சா பார்வதி அம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிடலாம். பொன்னன் வண்டியில் நெல்லை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி வச்சிட்டான். ஐயா, இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி கிழக்கு பக்கமா இருக்கிற வயலை அறுவடை செஞ்சு வண்டியில மூட்டை கட்டி வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டேன். சரி பொண்ணா, நல்லது. பார்வதி கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு போ. என்னங்க, இன்னைக்கு சமைச்சதுல கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதை நம்ம பொண்ணனுக்கு கொடுக்கட்டுமா? ஏய் பார்வதி, என்ன இது புதுசா இருக்கு? அவனுக்கு எப்பவும் கஞ்சி தானே கொடுப்ப, அதை மட்டும் போய் கொடு போ. பொன்னன் சாப்பாட்டுக்காக காத்திருந்தான். இன்னைக்கு விதவிதமாக பலகாரம் வரும் அப்படின்னு. ஆனால் பார்வதி அம்மா கஞ்சியை கொடுக்கவும் அவனுக்கு மனசு கஷ்டமாக போச்சு. என்னை மன்னிச்சிடு பொண்ணா, ஐயா இன்னைக்கும் உனக்கு கஞ்சி தான் கொடுக்க சொன்னாரு. இன்னைக்கும் நம்ம ஐயா மனசு சந்தோஷப்படலை போல, அதான் கஞ்சி கொடுக்க சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் நம்ம ஆசை நிறைவேறவே இல்லை அப்படின்னு கஞ்சியை சாப்பிட்டுட்டு அவனோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். ஒரு நாள் ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற கல்லுக்கு மேலே ஒரு மண்பானை இருந்துச்சு. அந்த பானை அதிசயமானது. அது பேசும் பானை. பக்கத்து ஊரில் இருக்கிற மலை குகையில் ஒரு மந்திரவாதி இருக்கான். அவன்தான் இந்த பானையை வச்சிருந்தான். இந்த பானை பேசும் பானை. இதால் தங்க நாணயங்களை வரவழைத்து கொடுக்க முடியும். இது பல ஆண்டுகளாக மந்திரவாதிக்கு நிறைய தங்க நாணயங்களை கொடுத்துருக்கு. அதனால் மந்திரவாதிக்கிட்ட இருந்து வெளியே வந்து பொதுமக்களுக்கு தங்க நாணயங்களை கொடுக்கலான்னு நினச்சி தன்னைத்தானே கீழே விழ செஞ்சு உடச்சிக்கிருச்சு. உடஞ்ச பானையை மந்திரவாதி பார்த்தான். நீ உடஞ்சி போயிட்ட, அதனால் உன்னோட சக்தி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை காட்டில் போய் போட்டான். ஆனால்
உடைந்தாலும் அதற்கு தங்க நாணயங்களை வரவழைக்கும் சக்தி இருக்குன்னு பானைக்கு மட்டும்தான் தெரியும். காட்டில் இருக்கிற பானை தன்னோட சக்தியை பயன்படுத்தி மரத்துக்கு கீழே உள்ள பாறையை வந்தடைந்தது. அப்போது பானை இருக்கும் இடத்திற்கு அருகே உள்ள சாலையில் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். ஐயா, யாரு என்ன கூப்பிட்டா? ஐயா, நான் தான். என்ன ஒரு அதிசயம், இந்த பானை பேசுதே. அதற்கு பானை, ஐயா, நீங்கள் என்னை உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள். அங்கு எனக்கு ஏதேனும் உண்ண உணவு கொடுங்கள். அதற்கு பின்பு நான் தங்களிடம் ஒரு விடுகதையை கேட்பேன். அதற்கு நீங்கள் பதிலளித்தால் தங்க நாணயங்களை பரிசாக கொடுப்பேன். இந்த பானை நமது வீட்டிற்கு வந்து தங்குவதற்காக பொய் கூறுகிறது. இதுவே உடைந்த பானை. இதால் எப்படி தங்க நாணயங்களை வழங்க முடியும் என யோசித்த எங்கள் வீட்டில் நிறைய உடைந்த பானைகள் உள்ளன, நீ வேண்டாம் என கூறிவிட்டு சென்று விட்டார். பின்னர் அந்த வழியில் வேறு யாராவது வருகின்றார்களா என அந்த பானை பார்த்து கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியில் ஒரு பெண் சென்று கொண்டிருந்தார். அவரையும் அந்த பானை அழைத்தது. அம்மா, யார் என்ன கூப்பிடுறது? அம்மா, நான் தான் அழைத்தேன். என்ன ஒரு அதிசயம், இந்த பானை என்கிட்ட பேசுதே. அம்மா, என்னை உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்று உணவு கொடுங்கள். பின்னர் நான் தங்களிடம் ஒரு விடுகதையை கேட்கின்றேன். அதற்கு தாங்கள் பதிலளித்தால் தங்களுக்கு தங்க நாணயங்களை பரிசளிப்பேன் என்றது. பானை கூறியதை அந்த பெண் அலட்சியமாக நினைத்து கொண்டார். எங்கள் வீட்டில் அதிகமாக புதிய பானைகள் உள்ளன. நீ உடைந்த பானை எனக்கு வேண்டாம். பின்னர் மறுநாள் பொழுது விடிந்தது. வழக்கம் போல பொன்னன் ஜமீன்தாரின் வீட்டுக்கு சென்று வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பும் வழியில் அந்த பானை இருக்கும் சாலையில் சென்றான். பொன்னனை பானை அழைத்தது. ஐயா, யாரு என்னை அழைத்தது? பானையா? பானை என்னிடம் பேசுகிறதே. ஆமாம் ஐயா, நான் தான் உங்களை அழைத்தேன். நீங்கள் என்னை உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்று எனக்கு உணவளியுங்கள். நான் உங்களிடம் ஒரு விடுகதையை கேட்பேன். நீங்கள் அதற்கு பதில் அளித்தால் நான் தங்களுக்கு தங்க நாணயங்களை பரிசளிப்பேன். எனக்கு தங்க நாணயங்கள் வேண்டாம். நான் ஒரு அனாதை. நீ என்னுடன் வந்தால் எனக்கும் ஒரு உறவு கிடைக்கும். வா என கூறி பானையை வீட்டுக்கு எடுத்துச் சென்றான் பொன்னன். வீட்டிற்கு போனதும் தன்னிடம் இருக்கும் கொஞ்சம் உணவை பானைக்கு உண்ண கொடுத்தான். ஐயா, நீங்கள் கொடுக்கும் உணவை நான் உண்ண வேண்டும் என்றால் நான் கேட்கும் விடுகதைக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். அதற்கு பொன்னன், சரி, விடுகதையை கேள் என்றான். பின்னர் பானை, ஐயா, கொட்டிய முத்துக்களை அள்ள முடியவில்லை, அது என்ன என்றது. உடனே பொன்னன் சற்று யோசிக்க ஆரம்பித்தான். சிறிது நேரம் கழித்து மலைத்துளிகள் என்றான். அதற்கு பானை, நன்றி ஐயா, சரியான விடை என்றது. பின்னர் பொன்னன், ஆமாம், ஒரு முறை ஜமீன்தார் வீட்டின் தாழ்வாரத்தை கழுவி கொண்டிருந்தேன். அப்போது மழை பொழிந்தது முத்து முத்தாக. அதை பார்த்து ரசித்தேன். ஆகையால்
கையில் எடுத்துச் செல்ல ஆசைப்பட்டேன். ஆனால் முத்துத் துளிகள் கீழே விழுந்து சிதறி ஓடின. நன்றி ஐயா, இதோ உங்களுக்கான பரிசு, தங்க நாணயங்கள் என கூறி 2 அண்டா முழுவதும் தங்க நாணயத்தை பரிசளித்தது. மறுகணமே உடைந்த பானை மாறி அழகான தேவதையாக வந்தது. ஐயா, நான் பல 100 வருடங்களாக சாபத்தால் பானையாக இருந்தேன். இப்போது நீங்கள் என் விடுகதைக்கு பதில் கூறி பரிசை பெற்றதால் என் சாபம் நீங்க நான் என் உண்மையான உருவத்திற்கு வந்துவிட்டேன். இனி நீங்கள் இந்த தங்க நாணயங்களை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் என கூறி மறைந்துவிட்டது. பின்னர் பொன்னனும் பெரிய வீடு, நல்ல உணவு, நல்ல உடை என வாழ ஆரம்பித்து விட்டான். இதை கேட்டதும் ஜமீன்தாருக்கு ஒரே ஆச்சரியம். அதிலும் சற்று பொறாமையால் கவலைப்பட்டார். நம்மிடம் வேலை பார்த்த பொன்னன் இப்படி மாறிவிட்டானே என. ஆனால் பார்வதி அம்மா இதை கேள்விப்பட்டதும் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஹாய் குட்டீஸ், நான் தான் அந்த பானை. என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ இந்த சேனலுக்கு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.